இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால், அன்புக்குரியவர்களின் மரணத்தால் துக்கப்படுகிறீர்களா? கிரீவிங் பிகாஸ் ஆஃப் த டெத் ஆஃப் லவ்ட் ஒன்ஸ். நம்ம நேசிக்கிறவங்களோட மறைவை நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எல்லார் வீட்டிலும் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டு இருக்கு. சரிங்களா? நம்ம ரொம்ப விரும்பியிருப்போம். அது நம்மளுடைய அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். சடன்ல அவங்களோட டெத் ஏற்பட்டிருக்குங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப துக்கம் ஏற்படும் அந்த ஒரு சமயத்துல. என்னதான் நமக்கு தேவன் மேல விசுவாசம் இருந்தா கூட, அந்த ஒரு நிகழ்வு ஏற்படும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? துக்கித்து அழுவார்கள். அது லிட்ரலா நம்ம லைஃப்ல நடந்தா மட்டும்தான் அதோட பெயின் எவ்வளவு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ மரணம் தான் ஒரு மனிதனோட முடிவா? அதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்லையா? தேவன் என்ன திட்டம் நமக்கு வைத்திருக்கிறாரு? தேவன் கொடுக்கின்ற வாக்குத்தத்தங்கள் என்ன? ஆறுதல் என்ன? ஸோ ஒரு வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்குதுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு காணொளியில் நம்ம பார்க்க போகின்றோங்க. 32 வசனங்களை நம்ம பார்க்க போகின்றோம். தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன? 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. பாத்தீங்களா? பவுல் என்ன சொல்றாருனாக்கா, இப்ப உலகத்தார் என்ன பண்றாங்க? ஒரு மரணம் நிகழ்ந்தா துக்கித்து அழுவாங்க. இது நேச்சுரலா நடக்கின்ற விஷயம். அந்த மாதிரி நீங்க இருக்காதீங்கன்றாருங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம வீட்டில் மரணம் ஏற்பட்டுச்சுனாக்கா நீங்க அழாதீங்கன்ட்டு அவர் சொல்லலை. ஆனா உலகத்தாருக்கு நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் நமக்கு ஏராளமான வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. மரணம் என்றது ஒரு முடிவில்லை. அவங்க இக்னரன்ஸ்ல இருக்கிறாங்க, அறியாமையில இருக்கிறாங்க. அதனால அவ்வளோ துக்கித்து அழுகுறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் இது முடிவில்லை. அதனால நீங்க உலகத்தார் போல அழுவாதீங்கன்ட்டு தான் பவுல் இங்க சொல்றாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 28ல இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாத்தீங்களா? இன்னைக்கு பிரேத குழியில யாரெல்லாம் இருக்கிறாங்க யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய தந்தை இருக்கலாம், தாய் இருக்கலாம், சகோதரர் இருக்கலாம், சகோதரி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், ஹஸ்பண்ட் இருக்கலாம், ஒய்ஃப் இருக்கலாம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு? அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்படின்றாருங்க. நிச்சயமா 100% இயேசு கிறிஸ்து 2வது வருகை நடக்கும் போது அவரோட சத்தத்தை கேட்டு பிரேத குழியில் இருக்கிற எல்லோரும் ஏஞ்சி வருவாங்க. இது தேவன் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய ஆறுதல். ஆதாம் மூலயமா என்ன வந்துச்சுங்க? மரணம் வந்துச்சு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து மூலியமாக எல்லோருக்கும் உயிர்த்ததல்ங்க. அதற்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தாருங்க. மரணமே இந்த உலகத்துல இருக்கக்கூடாது, எல்லாரும் வாழணும், நித்தியமா வாழணும் அப்படின்றது தான் தேவனுடைய சித்தம். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். சங்கீதம் 116:15ல கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. இன்னைக்கு ஒருத்தர் மரிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், சத்தியத்துல இருக்கிறாருங்க, தேவனுடைய ஊழியத்தை அவங்க செய்திருக்கிறாருங்கனாக்கா, நம்ம அவங்க மரணத்தை என்ன பண்ணணும்? ஒரு நற்சாட்சியா எல்லாருக்கும் எடுத்து சொல்லணுங்க. ஏன்னா தேவனோட கண்ணுல அது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸா இருக்குதுங்க. தேவனுடைய பார்வைக்கு ரொம்ப அருமையா இருக்குது. ஏன்னா என்னுடைய பிள்ளை விசுவாசத்தை காத்து கொண்டு மரித்திருக்கிறாரு. அப்போஸ்தலன் பவுல் அப்படித்தாங்க மரித்தார். விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருந்திருக்கும்? அது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்திருக்குங்க. இயேசு கிறிஸ்துவோட மரணம் எப்படி இருந்திருக்கும்? தேவனுக்கு ரொம்ப அருமையா இருந்திருக்குங்க. அதே மாதிரி தான் எல்லா ஊழியக்காரோட மரணமும், நம்மளுடைய மரணமும் அப்படித்தாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டுச்சுனாக்கா நம்ம என்ன சொல்லணும்? தேவனுடைய கண்கள்ல அது ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னா விசுவாசத்துல இருந்தார் அந்த மனிதன், விசுவாசத்துல இருந்தாங்க அந்த சகோதரி, தேவனுக்கு ரொம்ப ரொம்ப உண்மையாக இருந்தாங்க. தேவன் நிச்சயமா அவங்களுக்கு ரொம்ப பெரிய காரியத்தை செய்ய போகின்றார். நம்ம அதை நினைச்சு துக்கிக்க கூடாது அப்படின்ட்டு ஆறுதல் சொல்லணும். இதெல்லாம் தேவன் கொடுக்கின்ற வாக்குத்தத்தங்க. 1 யோவான் 3:2ல பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கின்றோம். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாத்தீங்களா? நம்ம இனிமேல் எப்படி இருக்க போறோம் அப்படின்றது
நமக்கு வெளிப்படவில்லை அப்படின்ட்டு சொல்றாருங்க. ஆனா ஒரு விஷயத்த கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. அது என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து 2வது வருகை வரப்போ, நம்ம என்ன ஆகப் போறோம்னாக்கா, இயேசு கிறிஸ்துவ போல மாறப் போகின்றோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்ம வந்து அவரை தரிசிக்க போகின்றோம். முகமுகமா பார்க்க போகின்றோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. இன்னைக்கு ஒரு சகோதர சகோதரி சத்தியத்துல இருந்து மறித்திருக்கிறாங்களாக்கா, நிச்சயமாக 100% அவங்க உயிர்த்ததுல வந்து இயேசு கிறிஸ்து போல அவங்க மேனி வந்து மாறப்போகுதுங்க. அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க போறாங்க. இதுதான் வந்து நடக்க போகுதுங்க. அதுதான் வந்து ஆசீர்வாதம். அதனால ஒருத்தர் மரிக்கும் போது நம்ம ரொம்ப துக்கப்படக்கூடாது. துக்கம் ஆட்டோமேட்டிக்கா வருங்க. சரிங்களா? நம்ம வந்து மாம்சமா இருக்கிறோம். எல்லோருக்கும் அந்த வீக்னஸ் இருக்குது. நம்ம வந்து அழுவோம். சரிங்களா? இத வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம். தேவன் இப்படிப்பட்ட ஒரு மகிமையில நம்மள வந்து மாற்றப் போகின்றார். அது வந்து உறுதிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்ற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கின்ற பலியா இருக்கின்றார். இப்ப இயேசு கிறிஸ்து கிருபாதார பலிங்க, ப்ரொபசியேஷன் வெறும் நமக்கு மாத்திரமா இல்லைங்க, சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் வந்து சுமர்ந்து தீர்த்தார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து மரித்ததுனால நமக்கு ஒரு விஷயம் வந்து உறுதியா இருக்கு. அது என்னன்னாக்கா, தேவன் எல்லோருக்கும் உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு நிச்சயத்தை வந்து வைத்திருக்கிறாருங்க. எல்லோருக்கும் ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை வந்து வைத்திருக்கிறார். வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அவர் ரட்சிப்பை கொடுத்தா அது வந்து பச்சாபாதம் ஆயிடும். அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன் இல்லைங்க. உலகத்தையே வந்து அவர் நேசித்தார். அப்படித்தான் வந்து யோவான் 3:16 நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? உலகத்தின் மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்ட்டு. வெறும் கிறிஸ்தவர்கள் மேல மட்டும் அவர் அன்பு கூறலங்க. எல்லாரையும் வந்து நேசிச்சார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். துயரப்படுறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். பாத்தீங்களா? இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து துயரப்படுறாங்க இல்லைங்களா? எங்க அப்பா இறந்துட்டாரு. என்னை எவ்வளோ அன்பா வந்து அவர் பார்த்துக்கினாரு தெரியுமா? எங்க அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து என்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணாரு. என்னை அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாரு. என்னோட பிள்ளை எனக்கு ரொம்ப உயிர். அந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு துயரப்படுறாங்க. இன்னைக்கு எங்க கூட அவங்க இல்லைன்னும் போது எங்களால தாங்க முடியல அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, தேவன் சும்மா விட போறது இல்லைங்க. சரிங்களா? இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ஆறுதலை நிச்சயமா தருவாரு. இவங்க எல்லாரும் பாக்கியவான்கள் அப்படின்றாரு. இன்னைக்கு யாரெல்லாம் வந்து எங்க வீட்ல எங்க அப்பா இல்ல, எங்க அம்மா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, மனதளவுல வந்து துயரப்படுறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் தேவன் நிச்சயமா ஒரு ஆசீர்வாதத்தை தருவாரு. நிச்சயமா அவங்க எல்லாருமே வந்து உயிர்த்தெழுதல்ல வரப்போறாங்க. 100%ங்க. யோவான் 11:25ல இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கின்றேன். பாத்தீங்களா? ஏன் 100% நான் சொன்னேன்னா, அதுக்கு இதுதாங்க காரணம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கின்றேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதுக்கு மேல வாக்குத்தத்தம் என்ன வேணுங்க? என்ன விசுவாசிக்கிறவன் வந்து மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்து உறுதியா சொல்றாருங்க. நம்ம ஃபேமிலியில எத்தனையோ பேர் வந்து மரித்திருக்கலாம். இயேசு கிறிஸ்து மேல அவங்களுக்கு விசுவாசம் இருந்திருக்குங்க. நிச்சயமா வந்து அவங்க பிழைப்பாங்க. நம்ம அவங்கள குறிச்சு கவலைப்படவே தேவையில்லைங்க. தேவன் அவங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரு. சகோதர சகோதரி, இதுதான் தேவன் நமக்கு தருகின்ற ஆறுதல்ங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுதினார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து 2வது வருகை வராரு இல்லைங்களா? அவரோட கூட யாரெல்லாம் வருவாங்க? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையா இருந்து மரித்தாங்களோ, இயேசு கிறிஸ்துவ மேல விசுவாசம் வைத்திருந்தாங்களோ, அவங்க எல்லாரையும் தேவன் நிச்சயமாக கொண்டு வருவாருங்க. சரிங்களா? இதுல நம்மளுக்கு எந்த ஒரு டவுட்டும் ஒரு துளி கூட வர வேண்டியது இல்லைங்க. ஏன்னா தேவன் கொடுக்கின்ற வாக்குத்தத்தங்க இதெல்லாமே 2 கொரிந்தியர் 4:14 வந்து திருப்பி அதே வாக்குத்தத்தத்தை ரிப்பீட் பண்றாருங்க. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களோடு கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாத்தீங்களா? தேவன் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவ 3ஆம் நாள் உயிர்த்தெழ வைத்தாருங்க. இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அதே போல இயேசு கிறிஸ்துவ கொண்டு நம்மளே என்ன பண்ணுவாரு? தேவனு உயிரோட கொண்டு வருவாருங்க. சரிங்களா? இது 100% உறுதியா நடக்க போகின்ற விஷயம். அதனாலதான் வந்து இதை நம்ம நம்பணுங்க, விசுவாசிக்கணும் இதை.
இதை எல்லாருக்கும் சொல்லணுங்க. இதுதான் முக்கியமான குட் நியூஸுங்க சகோதர இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மரித்ததுனால நமக்கு கிடைச்ச முக்கியமான ஆசீர்வாதம் இதுங்க. நமக்கு மாத்திரம் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் கிடைச்ச முக்கியமான ஆசீர்வாதம் இது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ல தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். பாத்தீங்களா? தேவன் என்ன பண்ணாரு? கர்த்தரை வந்து எழுப்புனாருங்க. அது நமக்கு நல்லாவே தெரியும். அதே போல நம்மையும் எழுப்புவார். இதுல நம்ம வந்து ஒரு துளி கூட சந்தேகமே படக்கூடாது. ஏன் தெரியுங்களா? கர்த்தருடைய வல்லமை அந்த மாதிரிங்க. கர்த்தரோட வல்லமையினால எழுப்ப போறாருங்க. அவரோட வல்லமைக்கு ஈடு இணைவே கிடையாதுங்க. அதை யாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. நம்ம இந்த அளவுக்கு தான் அவரோட வல்லமை நினைச்சா, அதுக்கு மேலாக இருக்குதுங்க அவரோட வல்லமை. அந்த வல்லமையின் மூலியமா நம்மளை திருப்பி எழுப்புவாருங்க. தேவனுக்கு அது சாதாரண விஷயம். ஆதாம நீங்க பாத்தீங்கன்னாக்கா மண்ணுல தான் உருவாக்குனாரு இல்லைங்களா? நம்ம எல்லோருமே மரித்த பின்பு எங்க தான் போறோம்? மண்ணுக்கு தான் போறோம். அந்த மண்ணுல இருக்கிறவங்கள திருப்பி கொண்டு வருவது அவருக்கு சாதாரண விஷயங்க சகோதர சகோதரி. ஏசாயா 26:19 மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களுக்கு கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழுத்து கெம்பீரியுங்கள். பாத்தீங்களா? மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? எழுந்திருப்பார்கள் அப்படின்ட்டு பழைய ஏற்பாட்டுல ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாகவே தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்க. இதுவரையும் நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கிற விஷயமே அல்ல. பழைய ஏற்பாடுலே தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு? ரிசரக்ஷன் நிச்சயமா நடக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து மரித்திருக்கிறாங்க இல்லைங்களா? விசுவாசிகள் மரித்திருக்கிறாங்க. நிச்சயமா அவங்களுக்கு ரிசரக்ஷன் நடக்கும்ட்டு தேவன் கொடுக்கின்ற வாக்குத்தத்தங்கள் இது எல்லாமே. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல கூட நம்ம பார்க்கலாம். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். பாத்தீங்களா? தேவன் என்ன சொல்றாரு? நான் கர்த்தர் என்பதை நீங்க வந்து அறிந்து கொள்வீர்கள். எப்பொழுது? தேவன் வந்து பிரேத குழியிலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வரும்பொழுது. சரிங்களா? நிச்சயமாக இது நடக்குங்க. உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது நடக்கும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை வசனத்தின் மூலமா நமக்கு சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல கூட நம்ம பார்க்கிறோம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்தார். இதை வந்து நம்ம 100% நம்புறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் மரிக்கும் பொழுது அந்த நினைவு அவ்வளவா வருத்தலைங்க. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் நான் நினைவுல வருத்தல. அந்த சமயத்துல நமக்கு துக்கம் மட்டும் தான் வருது. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னாக்கா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுதது உண்டானாக்கா நமக்கும் நிச்சயமாக உயிர்த்தெழுதல் நடக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. சரிங்களா? இது வந்து 100% உண்மைங்க. சரிங்களா? நம்ம ஃபேமிலியில எத்தனையோ பேர் வந்து மரித்திருக்கலாம். நிச்சயமாக அவங்க வந்து உயிர்த்தெழுதல வருவாங்க. இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம். 1 கொரிந்தியர் 15:21 மனுஷனால் மரணம் உண்டானதுபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் மனுஷன் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆதாம்ங்க. அவர் மூலயமா உலகத்துல இருக்கிற எல்லோருக்குமே வந்து என்ன வந்துச்சுங்க? மரணம் வந்துச்சு. இன்னொரு மனுஷன் யாருனாக்கா நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலயமா எல்லோருக்கும் வந்து உயிர்த்தெழுதல் அப்படின்ற அந்த ஆசீர்வாதம் வந்திருக்குதுங்க. இதுதான் வந்து தேவனுடைய மாபெரும் சித்தங்க. இதை வந்து நிறைவேற்றினார் இயேசு கிறிஸ்து மூலியமாக. ஏன்னா மனுஷன் மரிக்கிறது வந்து தேவனுக்கு மிகுந்த துக்கம் உண்டாகின்ற காரியம். ஏன்னா தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்குனாரு? அவரோட சாயல உண்டாக்குனாருங்க. மனுஷன் வந்து அழியணும் அப்படின்றது தேவனுடைய சித்தமே அல்ல. நித்திய நித்தியமா இருக்கணும். அவரோட மகிமையை இந்த உலகத்துல எல்லாரும் பண்ணணும். தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி இந்த உலகத்துல இருக்கணும்ட்டு தான் மனுஷனை தேவன் உண்டாக்குனார். 1 கொரிந்தியர் 15:22-23 ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ரொம்ப முக்கியமான வசனம் இதுதாங்க. உலகத்துக்கே ஒரு குட் நியூஸ் தருகின்ற வசனம் இது. ஆதாமுக்குள்ள எல்லோரும் வந்து மரிக்கிறாங்க. அந்த பாவத்துல தான் நம்ம எல்லோருமே மரிக்கிறது. நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க மரிக்கிறது, நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க மரிக்கிறது. எதனால? ஆதாம் செய்த பாவத்தினால. சரிங்களா? அதனால நம்ம பாவம் செய்யலன்ட்டு அர்த்தம் இல்லைங்க. அவர் பாவம் செய்ததுனால அந்த சாபம் மனுக்குலத்துல இருக்கிற எல்லோருக்குமே வந்துச்சு. இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து பண்ண நீதியின் காரியத்தினால என்ன வந்துச்சு? எல்லோருக்கும் வந்து உயிர்த்தெழுதல் வந்து வந்திருக்குதுங்க. தெளிவா சொல்றார் பவுலு. ஆதாமுக்குள் வந்து எல்லோரும் சாவுறாங்க. கிறிஸ்துவுக்குள் வந்து எல்லோரும் வந்து உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது வந்து 100% நடக்குங்க. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான்.
முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவரோடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாத்தீங்களா, எல்லோருக்கும் ஒரு வரிசை இருக்குது. சரிங்களா, எல்லோரும் ஒரே சமயத்துல உயிர்ப்பிக்கப்படுறது இல்ல. அவங்கவுங்களுக்கு ஆர்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் செத்தவங்கள உயிர்த்தெழுந்தது இயேசு கிறிஸ்து. அவரு தான் முதல் பலனுங்க. சரிங்களா, இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகையில யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்காக உண்மையா வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் நடக்கும். இது 100%. இதை யாராலையும் மாத்த முடியாதுங்க. சரிங்களா, ஏன்னா இது தேவனுடைய சித்தம். அவரோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்துச்சுனாக்கா அது நிறைவேறாத திருப்பி அந்த வார்த்தை அவர்கிட்ட போவாதுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52வது வசனம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். பாத்தீங்களா, அந்த ரிசரக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்துறாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு எக்காலம் தொனிக்கும். அப்போ மரித்தோர் என்ன பண்ணுவாங்க? அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பாருங்க. அந்த சமயத்துல நம்ம உயிரோட இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம என்ன ஆவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். இதுதான் ராப்சர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா, ஸோ எவ்வளோ பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறாருங்க. நம்ம ஃபேமிலியில யாராவது இறந்துட்டா நம்ம ரொம்ப துக்கித்து அழுகுறோம். ஆனா பவுல் என்ன சொல்றாரு? அவங்க அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். விசுவாசிகளா இருந்தா நிச்சயமாக அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53ல இருந்து 57 நம்ம வாசிக்கலாங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவான இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். பாத்தீங்களா, இப்போ நிறைய பேர் மரித்திருக்கிறாங்க இல்லைங்களா, அது அழியக்கூடிய ஒரு பாடி. ஆனா ரிசரக்ஷன் ஆகும்போது எந்த மாதிரி ஒரு பாடியை தேவன் கொடுக்குறாருனாக்கா அதுக்கு அழிவு கிடையாது. அழியாமை உள்ள ஒரு சரீரத்தை தேவன் தராருங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு ஏதுவானது இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். பாத்தீங்களா, அந்த வார்த்தை அப்ப நிறைவேறும். எப்ப நிறைவேறும்? இப்போ யாரெல்லாம் மரணத்துல இருக்கிறாங்களோ, மரித்திருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் தேவன் உயிர்த்தெழ வைத்து அவங்களுக்கு அழிவில்லாத ஒரு சரீரத்தை கொடுப்பார். அப்போ அந்த வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து மூலியமாக ஒரு ஜெயத்தை கொடுத்தார். எதன் மேல ஜெயங்கோ? மரணத்தின் மேல ஒரு ஜெயம். சரிங்களா, மரணமே உன் கூர் எங்கே அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை அங்க நிறைவேறும். எல்லோரும் உயிர்த்தெழுந்து வரும்பொழுது அழிவுள்ளதாகிய இந்த ஒரு சரீரத்தை மாற்றி என்ன மாதிரி ஒரு சரீரத்தை தராருங்க? அழிவில்லாத ஒரு சரீரத்தை தந்தாருங்க. சரிங்களா, நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க எப்படி மறித்தாங்கன்னு யோசிக்கும் போது சில பேர் கேன்சர் மறித்திருக்கலாம். சில பேர் ஏஜ் ஓல்ட் ஆகி மறித்திருக்கலாம். கிட்னி ஃபெயிலியர் ஆகியிருக்கலாம். இன்னும் வேற வேற வியாதி அவங்களுக்கு வந்திருக்கலாங்க. ஆனா ரிட்டர்ன் ரிசரக்ஷன்ல அவங்க வரும்பொழுது இந்த மாதிரி வீக்னஸோட அவங்க வரமாட்டாங்க. சரிங்களா, அழிவில்லாத ஒரு சரீரத்தை தேவன் கொடுக்க போகின்றார். இது நிமித்தம் நம்ம மிகுந்த சந்தோஷப்படணுங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு தேவன் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறாருங்க, ஒரு ரெஸ்ட் கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 15ல இருந்து 17 நம்ம வாசிக்கலாங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் யாருக்குங்க? கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களுக்கு. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் கிறிஸ்துவுக்குள் தான் மரித்திருக்கிறாங்க இல்லைங்களா? சத்தியம் நல்லா தெரிஞ்சுதான் மரித்திருக்கிறாங்க. அதனாலதான் நமக்கு ரொம்ப துக்காகுது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவங்களுக்கு தெரியும். இயேசுக்காக வாழ போகின்ற அப்படின்ற அந்த உறுதியோட அவங்க மரித்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு தேவன் நிச்சயமாக ரிசரக்ஷன் தராருங்க. இயேசு கிறிஸ்து தேவ எக்காலத்தோட வராருங்க வானத்திலிருந்து இறங்கி. அப்போ அந்த ரிசரக்ஷன் நடக்குது. பின்பு உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். நம்ம இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோட இருந்தோம்னு வச்சிங்களேன், நம்ம மறுரூபம் ஆகுறோங்க. கொரிந்தியர்ல படிச்ச மாதிரி
மேகங்கள்ல போயிட்டு எப்போதுமே இயேசு கிறிஸ்துவ கூடவே நம்ம வந்து இருக்க போகின்றோம். அவரை போல வந்து நம்ம மாறப் போகின்றோம். இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த சித்தம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம மரிச்சிட்டோம்னாக்கா, நம்மள வந்து தேவன் எழுப்பி அவரை போல வந்து மாற்றப் போகின்றார். அதுதான் வந்து இங்க தெளிவா தெளிவா சொல்றாருங்க ரிசரக்ஷன் பத்தி. எவ்வளோ பெரிய திட்டத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் பாத்தீங்களா? தேவனை விட்டு பாவம் செய்து தூர போனது நம்ம தாங்க. ஆனா தேவனுடைய மாபெரும் கிருபை என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவ நமக்காக அனுப்பி இவ்வளோ பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை செய்து முடித்திருக்கிறார். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். பழைய ஏற்பாடுல கூட நிறைய தீர்க்கதரிசிகள் ரிசரக்ஷனை பத்தி எழுதியிருக்கிறாங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள். பாத்தீங்களா? தானியேல் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாரு ரிசரக்ஷன் பத்தி. பூமியின் தூளியில இப்போ நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அநேகர். சரிங்களா? அவங்க வந்து நித்திய ஜீவனுக்காக எழுந்திருப்பாங்க சில பேர் வந்து நித்திய நிந்தைக்காக எழுதியிருப்பாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ரிசரக்ஷன் வந்து உறுதியா நடக்க போதுங்க. அது மட்டும் நிச்சயம். அதுதான் வந்து இங்க நம்ம பார்க்கிறோம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் சொல்ல மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். பாத்தீங்களா? யாரெல்லாம் தேவனுக்காக இப்போ நீதியை செய்றாங்களோ இந்த உலகத்துல பெருசா பலன் இருக்காது. ஆனா நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் நடக்கும் பொழுது தேவன் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ரிவார்டை வந்து தரப்போறாருங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தமா இங்க சொல்றாரு. சரிங்களா? உறுதியா சொல்றாருங்க. இப்ப யாரெல்லாம் வந்து தேவனுடைய நீதியை செய்து மரித்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் ரொம்ப பெரிய ரிவார்டை வந்து தரப்போறாருங்க. இது வந்து 100% உறுதியா நடக்க போகின்ற விஷயம். இப்போ ரிசரக்ஷன் வெறிய நீதிமான்களுக்கா அப்படின்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது நீதிமான்களுக்கு மட்டுமே கிடையாதுங்க, அநீதிமான்களுக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 15ல பவுல் தெளிவுபடுத்துறாரு பாருங்க. நீதிமான்களுக்கும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். பாத்தீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுலோட நம்பிக்கை என்ன? நீதிமான்களுக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு, அநீதிமான்களுக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. ஒருவேளை நம்ம ஃபேமிலியில சில பேர் இயேசு கிறிஸ்துவ ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளாமே மரித்திருக்கலாம். ஆனா இயல்பாகவே அவங்க வந்து நல்ல மனிதர்களா இருந்திருக்கலாம். அவர் வந்து நம்ம தாயா இருக்கலாம், நம்மளுடைய தந்தையா இருக்கலாம். சரிங்களா? அவங்க வந்து ஒரு இந்துவா மரித்திருக்கலாம். சரிங்களா? கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களா கூட மரித்திருக்கலாங்க. ஆனா தேவனுடைய மாபெரும் கிருபை என்ன? அவங்களுக்கும் உயிர்த்தெழுதல் வந்து கொடுக்கிறாருங்க. இதுதான் வந்து வேதவசனம் நமக்கு கற்றுத்தருகின்றது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிறுசேதனம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையும் அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோட கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். பாத்தீங்களா? 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து கூட அரசாள போறாங்க. யாரு? சபையார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காக அவங்க உயிரையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாங்களோ, இயேசு கிறிஸ்துவுக்காக விசுவாசத்தை காத்து கொண்டாங்களோ, அவங்களுக்கு நிச்சயமா தேவன் என்ன பண்றாரு? உயிர்த்தெழுதல் கொடுத்து இயேசு கிறிஸ்து கூடவே பரலோகத்துல அவங்கள உட்கார வைக்கிறாருங்க. சரிங்களா? நம்ம அந்த அளவுக்கு உண்மையா இருந்தோம்னாக்கா நம்மளும் அந்த இடத்துக்கு தான் போக போறோங்க. சரிங்களா? மரித்திருக்கிறவங்க எப்படி வர போறாங்க? உயிர்த்தெழுதல் ஆகி வந்து அந்த இடத்துக்கு போக போறாங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம உயிரோட இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம வந்து மரிப்பது இல்லைங்க, மறுரூபம் ஆகி அந்த இடத்துக்கு நம்ம போறோம். இதை வந்து நம்ம உறுதியா நம்பணுங்க. ஏன்னா வேதவசனம் நமக்கு சொல்லி தருகின்ற விஷயம். யோபுக்கு வந்து ஒரு விசுவாசம் இருந்துச்சு. எப்படிப்பட்ட விசுவாசம் அது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யோபு 19ஆம் அதிகாரம் 25லிருந்து 27 நம்ம வாசிக்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கின்றேன். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையை பற்றி அவர் சொல்றாருங்க. அவர் வந்து பூமியின் மேல் நிற்பார். இந்த என் தோல் முதலானவை அழிந்து போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. பாத்தீங்களா? அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. என்னோட சரீரம் ஃபுல்லா அழிஞ்சு
அழிஞ்சு போயிட்டோம். ஆனா நிச்சயமாக தேவனை நான் பார்ப்பேன். இது வந்து இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில தான் நடக்குங்க. சரிங்களா? அப்போ என்ன ஆகுது? அவருக்கு உயிர்த்தெழுதல் நடக்குதுங்க. அந்த உயிர்த்தெழுதலை குறித்து தான் அவர் வந்து வாக்குத்தத்தமா இங்க வந்து எழுதியிருக்கிறாருங்க. ஒரு ப்ராஃபட்டிக்கா வந்து இங்க பேசியிருக்கிறார். தாவீது ராஜா கூட உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இருந்துச்சு. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். பாத்தீங்களா? பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து என்னை மீட்பார்ன்ட்டு தாவீது ராஜா சொல்றாருங்க. அவருக்கும் உயிர்த்தெழுதல் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. இன்னொரு வசனத்துல கூட சொல்றாரு. சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தியாவேன். பாத்தீங்களா? நான் விழிக்கும் போது உம்முடைய சாயல்ல இருப்பேன் அப்படின்றாருங்க. இது வந்து உயிர்த்தெழுதல்ல தான் நடக்கக்கூடிய விஷயம். அதை தான் வந்து இவர் தீர்க்க தரிசனமா இங்க எழுதியிருக்கிறார். யோவான் 6:54 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவே சொல்றாருங்க. நான் கடைசி நாள்ல என்ன பண்ண போறேன்? ரிசரக்ஷன் பண்ண போறேன். இயேசு கிறிஸ்துவே சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு வேற எந்த சாட்சியும் தேவையில்லைங்க. அவரோட வார்த்தையே நமக்கு போதும் இல்லை. பாத்தீங்களா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இருப்போம். பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு ஒப்பான மரணம் நமக்கு ஏற்பட்டாக்கா அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல வந்து நம்ம எழுந்திருப்போம் அப்படின்ட்டு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து இப்ப எந்த மகிமையில இருக்கிறாரோ அதே மகிமை நமக்கும் தருவார் அப்படின்ட்டு இங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜீவ பலியாக நம்மளுடைய ஜீவனை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து மரண பரியந்தம் தேவனுக்கு உண்மையா இருக்கும் பொழுது இந்த மாதிரி உயிர்த்தெழுதல் வரங்கோ. ரோமர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல. பாத்தீங்களா? எல்லா மனுஷருக்கும் ஆக்கினை தீர்ப்பு எதனால வந்துச்சு அப்படின்னாக்கா, ஒரே மீறுதல்ங்க. ஒன் டிஸ்ஒபீடியன்ஸ். யார் பண்ணது? ஆதாம் பண்ணாரு. அதனால மனுக்குலத்துல இருக்கிற எல்லா மனிதர்கள் மேலும் ஆக்கினை தீர்ப்பு வந்துச்சு. தேவனுடைய கோப்பாக்கினை வந்துச்சு. ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. பார்த்தீங்களா? அதே ஒரு மனிதன் செய்த நீதியினால எல்லா மனிதருக்கும் இனி நீதி வந்திருக்குதுங்க. நம்மளுடைய சுயநீதி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நீதி. அதன் மூலியமாக எல்லா மனிதருக்கும் என்ன ஜீவன் கிடைத்திருக்குதுங்க. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பார்த்தீங்களா? இது மாபெரும் கிருபைங்க தேவன் கொடுத்தது. எல்லா மனிதருக்கும் இன்னைக்கு ஜீவன் கிடைத்திருக்குது இயேசு கிறிஸ்து பண்ண அந்த மாபெரும் நீதியின் காரியத்தினால. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபம் படுத்துவார். பாத்தீங்களா? என்ன பண்ண போறாருங்க இயேசு கிறிஸ்து? பரலோகத்திலிருந்து வந்து இந்த அற்பமான சரீரத்தை என்ன பண்றாருங்க? மகிமையின் சரீரமா மாற்றுறாருங்க. எப்படிப்பட்ட மகிமைங்க? இயேசு கிறிஸ்து இப்ப எப்படிப்பட்ட மகிமையில இருக்கிறாரோ அப்படிப்பட்ட மகிமையின் சரீரமாக மாற்றப் போகின்றார். கேட்கறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க, இல்லைங்களா? எவ்வளோ பெரிய விஷயங்க இது. தேவன் பண்ணுகின்ற ரொம்ப பெரிய ஆசமான விஷயங்க இது. சரிங்களா? அமேசிங்கான விஷயம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். நம்ம வந்து தினசரி செய்திகள்ல மரணத்தின் செய்தி நம்ம வாசிக்கும் பொழுது ரொம்ப துக்கம் ஏற்படும். நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இறந்துட்டாங்கன்னு கேள்விப்படும் போது நம்ம மனசுல அந்த துக்கம் வருங்க. அப்போ ஒரே ஒரு கேள்வி தான் நம்ம மனசுல வருது. அது என்னன்னாக்கா, எப்பதான் இதுக்கு ஒரு விடிகாலம் வரும்? மரணமே இல்லாத ஒரு நிலை வருமா? எப்ப வரும்? அப்படின்ற அந்த கேள்விக்கு தேவன் கொடுக்கின்ற பதில் தான் இந்த வசனங்கள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். 100% உறுதியாக இது நடக்கும். தேவன் சொல்கின்ற வார்த்தைங்க இது. நிச்சயமாக அவருடைய ராஜ்யத்துல மரணமே இல்லாத மாதிரி தேவன் வந்து மாற்றப் போகின்றார். கொஞ்ச காலம், சரிங்களா? இந்த உபத்திரவம் கொஞ்ச காலம், மரணம் நடக்கின்ற இந்த ஒரு காலம் கொஞ்ச காலங்க. வரப்போற அந்த மகிமை வந்து ரொம்ப ரொம்ப பெருசு, சரிங்களா? உறுதியாக இது நடக்கும். கர்த்தராகிய தேவன் எல்லா முகத்தில் இருந்து கண்ணீரை துடைத்து, பாத்தீங்களா? இன்னைக்கு வந்து கவலை கண்ணீர் இருக்குதுங்க. எதற்காக ஜனங்க வந்து அதிகமா அழுகுறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, மரணத்துக்காக தாங்க. சரிங்களா? வீட்டுல யாராவது மரிக்கும் பொழுது ஒரு நைட் ஃபுல்லா அழுவாருங்க, 2 நாள் அழுவாங்க, சில பேர் வாரம் ஃபுல்லா அழுவாங்க.
அழுது அழுது தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போயிடும். அந்த மாதிரி அழுவாங்க. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, அந்த கண்ணீர் யாவையும் நான் துடைப்பேன் அப்படின்றாருங்க. தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். பாத்தீங்களா, பூமியிலே இராதபடிக்கு என்ன பண்றாரு, நீக்கி போடுறாருங்க. கர்த்தரே இதை சொன்னார். பாத்தீங்களா, இந்த வார்த்தைகளால் யார் சொன்னாருங்க, கர்த்தர் சொல்றாருங்க. இந்த வார்த்தை கர்த்தர் சொன்னா அது அப்படியே நடக்குங்க. இன்னைக்கு நம்ம நேசிக்கிறவங்க நம்ம கூட இல்லையே அப்படின்ற அந்த துக்கம் நமக்கு இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, அது இல்லாதபடிக்கு நான் முற்றிலும் நீக்கி போடுவேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க. அவரோட நாமத்துக்கு எப்போதும் மகிமை வரட்டுங்க. வெளிப்படுத்தல் 21 4 அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். பாத்தீங்களா, அவங்க கண்ணில் இருக்கிற கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை. பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப பெரிய ஆசீர்வாதங்க. மரணமும் இல்லை. மரணமே இல்லைன்னா எப்படி இருக்குங்க? துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் விளம்பினது. கூடிய சீக்கிரம் இது நடக்க போதுங்க. மரணமே இல்லாத அந்த நிலை வரப்போதும். சரிங்களா, யாரெல்லாம் மரித்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து ரிசரக்ஷன்ல வர போறாங்க. அதுக்கப்புறம் மரணமே இல்லாத அந்த நிலைய தேவன் இந்த உலகத்துல நிச்சயமாக செய்ய போகின்றாருங்க. தேவன் எப்படி அதை செய்ய போகின்றார் அப்படின்றதுக்கு ஒரு அருமையான வசனம் இருக்குதுங்க பழைய ஏற்பாட்டுல. ஓசியா 13 14 அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். யார சொல்றாரு? இப்போ எத்தனை பேர் மரித்திருக்கிறாருங்கோ அவங்க எல்லாருக்கும் சொல்றாருங்க, நான் வந்து அவங்கள மீட்பேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நான் மீட்பேன் அப்படின்றாருங்க. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணுங்கோ? அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். பாத்தீங்களா, நான் வந்து அவங்களை விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே, மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாய் இருக்கும். பாத்தீங்களா, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் வாதைகள் எங்கே அப்படின்ட்டு சொல்றாருங்க. இது வந்து நிச்சயமா தேவன் செய்து முடிப்பார். தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்மளை சுத்தி நம்ம நேசிக்கிறவங்க எத்தனையோ பேர் வந்து மரித்திருக்கலாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்கோ, தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னன்னாக்கா எல்லோரையும் வந்து உயிர்த்தெழுதல கொண்டு வர போகின்றாருங்கோ. தேவனோட நாமத்துக்கு என்றுமே மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேங்க்யூ so மச். ஆமென்.